வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணங்களோட தொடங்கணும். இரண்டாம் நம்பிக்கையோடவே வாழ்க்கையை எதிர்கொள்ளணும். மூன்றாம் முருகனை தினமும் மனசார சந்திக்கணும். நான்காவது ஓம் சரவண பவான்னு ஓதும்போது உள்ளம் அமைதி அடையுமே. ஐந்தாம் முருகனுக்கு வெண்கொழுமூத்தை நிவேதனம் பண்ணுங்க. ஆறாம் செவ்வாய்க்கிழமையும் கார்த்திகை நாளும் விரதம் இருக்கலாம். ஏழாம் முருகனுடைய 6 படை வீடுகளுக்கு யாத்திரை செல்ல முயற்சி செய்யுங்க. எட்டாம் மனசுல பாவம் இல்லாம இருக்க முயற்சி பண்ணுங்க. 9வது நல்லது பண்ணுங்க, நல்லதுதான் நடக்கும். 10ஆம் முருகனின் திருப்புகழ் பாடல்கள் வாழ்க்கையில் ஒளி தரும். 11வது அன்னை வாழ்வில் ஆசீர்வாதமா இருப்பது முருகன் வழிபாட்டால் தான். 12ஆம் முருகனை தெய்வமா மட்டுமல்ல தோழனாகவே பாருங்க. 13வது இந்த மந்திரத்தை நினைவில் வைங்க. முருகா, என் வாழ்வை நீ வழி நடத்து. இந்த வீடியோவை பார்த்ததாலே முருகன் உங்களை பார்த்து விட்டாரு. அவர் கடை கண்களால் ஆசீர்வதிச்சிட்டாரு. அப்படியே முருகனின் ரசிகன்